ஹாய், வெல்கம் டு அடடடட அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து காரக்குழி பணியாரம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து காரக்குழி பணியாரம் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக தோசை சுடுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாவு தான். அதுக்கப்புறம் இந்த மாவில் வந்து நம்ம போடுறதுக்கு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதி கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய், அப்புறம் ஒரு முட்டை தேவை நம்மளுக்கு. இப்போ நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த தோசை மாவில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க இந்த காய்கறியெல்லாம் வந்து நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயத்தை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கேரட், பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் வந்து நம்ம பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வந்து ரொம்ப நைஸாக வெட்டி அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் கீரைங்கள்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன பசங்களுக்குலாம் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அவங்க கீரை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு வந்து நீங்கள் இதில் கீரை சேர்த்து கூட நம்ம கொடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் மாவில் ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா இந்த காய்க்கு மட்டும் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முட்டை வந்து சேர்க்க போகிறோம். வந்து ஒரு முட்டை சேர்த்துடலாம். இங்கே வெஜிடேரியன்னா வந்து முட்டை சேர்க்க வேண்டாம். நம்ம முட்டை எதுக்கு சேர்க்குறோன்னா, இது இப்போ முட்டை சேர்க்கும் போது பணியாரம் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும், நல்லா எலும்பி வரும். அதனால தான் நம்ம முட்டை சேர்க்குறோம். இப்போ இதையும் வந்து நல்லா இதில் கலந்து விட்டுறலாம். உப்பு வந்து இந்த முட்டை, காய், மாவு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கணும். இப்போ இங்கே வந்து நான் குழிப்பணியார சட்டியை வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் சூடாகட்டும் நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ள. இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ இந்த குழிப்பணியார சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்து சூடாகட்டும். இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம டெய்லி தோசை, இட்லின்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கும் வந்து அதே மாவில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த கல் சுட்டதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாவை சேர்த்துடலாம். ஃபுல்லாக ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம்.
இது வந்து வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் இதை வந்து நீங்கள் இப்படி குத்தி பாருங்கள். இது இப்படி ஒட்டாமல் திரும்பிச்சுன்னா நம்ம வந்து இதை திருப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அது வேகட்டும். இப்போ இதை வந்து திருப்பிடலாம். இப்போ ஈஸியாக திருப்ப வருது பாருங்கள். இப்போ இது இந்த பக்கமும் வந்து ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வெந்துருச்சான்னு பார்க்க வந்து நீங்கள் நடுவில் இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக அது வந்துடும். அதுவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து வெந்துருச்சுன்னு. அவ்வளோதான், நம்மளோட குழி பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடட அசத்தல் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.